Taste the Daily. சென்னை தேனாம்பேட்டை, அண்ணா சாலை, வியாசர்பாடி உள்ளிட்ட இடங்களில் இரவு நேரங்களில் அதிவேக சத்தத்துடன் கூடிய பைக்குகளில் இளைஞர்கள் சாகசம் செய்வது தொடர்கதையாகி வருவதால் வாகன ஓட்டிகள் பீதியில் ஆழ்ந்துள்ளனர். ஒருபுறம் அதிவேகம் தரும் அச்சம், மறுபுறம் திடீரென சத்தம், மற்றொரு புறம் இடையிடையே புகுந்து சாகசங்கள் செய்து தங்களை பீதியில் ஆழ்த்துவதாகவும் அவர்கள் ஆவேசப்படுகின்றனர். இது நாள்தோறும் இரவு 10 மணிக்கு மேல் அதிகம் நிகழ்கிறது. இது காவல்துறையினருக்கு தெரிந்தே உள்ளது. அதேபோல் சென்னை நகரம் முழுவதும் சாலைகளில் கண்காணிப்பு கேமராக்கள் உள்ளன. இப்படி இருக்கும்போது சாகசத்தில் ஈடுபடும் இளைஞர்களை பிடிக்க முடிவு செய்தால் காவல்துறை அவர்களை எளிதில் பிடிக்க முடியும். ஆனால் ஏதேனும் அசம்பாவிதங்கள் நிகழட்டும், அதன் பிறகு நடவடிக்கை எடுக்கலாம் என ஏவல் துறை காத்திருக்கிறதா என பொதுமக்கள் ஆவேச கேள்வி எழுப்புகின்றனர். பழுது ஏற்படும் ஸ்மார்ட் மீட்டர்களை மாற்றுவதற்கு தமிழ்நாடு மின்சார வாரிய ஊழியர்கள் 11,000 ரூபாய் வரையில் வசூலிப்பதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். ஸ்மார்ட் கிரிட் தொழில்நுட்பங்களை செயல்படுத்தவும் ஸ்மார்ட் மீட்டர்களின் பயன்பாட்டை ஊக்குவிப்பதற்காகவும் தேசிய திட்டத்தின் கீழ் நாடு முழுவதும் ஸ்மார்ட் மீட்டர் பொருத்தும் திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டு வருகிறது. 2016ஆம் ஆண்டு முதல் இதுவரை 2 மில்லியன் ஸ்மார்ட் மீட்டர்கள் பொருத்தப்பட்டுள்ளன. இந்த நிலையில் சென்னையில் ஏற்கனவே பொருத்தப்பட்ட ஸ்மார்ட் மீட்டர்கள் பழுதடைந்தால் அவற்றை மாற்ற குடியிருப்பு வாசிகளிடம் 8,000 ரூபாய் முதல் 11,000 ரூபாய் வரை மின்துறை ஊழியர்கள் வசூலித்து அநியாய பகல் கொள்ளையில் ஈடுபடுகின்றனர். மேலும் ஸ்மார்ட் மீட்டர் பழுது குறித்து தெரிவித்தால் அதனை உடனே சரி செய்யாமல் மின்வாரியத்தினர் அலைக்கழிப்பதாகவும் பொதுமக்கள் வேதனைப்படுகின்றனர்.